லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் விஜிகே ஜெனோரா கார்டன் plots from 18 lakhs and villas from 48 lakhs. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். வணக்கம் சார். வணக்கம் சார். பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை டோல் பிளாசா பக்கத்தில் நேற்று போலீஸ் எஸ்கார்ட்டோட ஒரு ரவுடியை வந்து அழைச்சிட்டு வரும்போது நாட்டு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. காவல்துறையினர் சேர்ந்தவனும் காயப்பட்டிருக்காங்க. இந்த அப்படி யாருன்னு விசாரிக்கும் போது ரவுடி வெள்ளைக்காளி அப்படின்ற பேர் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கப்பெறுது. சொல்லுங்கள் சார், யார் இந்த ரவுடி வெள்ளைக்காளி, எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது? ஃபஸ்ட்டு அந்த ரவுடி வெள்ளைக்காளி பற்றி சொல்லிடுங்க சார். நிச்சயமாங்க. அதாவது வெள்ளைக்காளி அப்படின்ற ஒரு பேர் வந்து காளிமுத்து என்ற காளிமுத்துன்னு தான். அவர் ரவுடியா வழக்குகளை சந்திக்க உடனே என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே அங்கே காளீஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். அப்போ இவன் காளிமுத்துன்னு வெள்ளையாக இருந்தோன்னா யார் காளின்னு கூப்பிட்றதுனால வெள்ளைக்காளின்றாங்க. ஏன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா பேர் வந்து சண்முகவேல், இவங்க அம்மா பேர் வந்து ஜெயக்குடி. இவங்க சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க, நேற்று கூட இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சத்யஜோதின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். இவங்க அண்ணன் ஒருத்தர் இருந்தார், சின்ன முனீஷ்னு பேர். சின்ன முனீஷ் இவரோட படுகொலைக்கு பிறகு தான் இந்த வெள்ளைக்காளி உருவெடுக்கிறார். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க கமுதிக்கு அருகே இருக்க கருத்தறிவான் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கிராமத்தை சேர்ந்தவர் வந்து ராஜபாண்டின்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய வகைராக்கள் தான் இவங்க ராஜபாண்டின்ட்டு. அதே ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு பக்கத்தில் இருக்க கரிசல் குளத்தை சார்ந்தவர் வந்து விகே குருசாமின்ட்டு. இருவரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள், ராஜபாண்டியும் விகே குருசாமியும். இவங்க ரெண்டு பேருமே வந்து 2-3 தலைமுறைக்கு முன்னாடி மதுரையில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, செட்டில்டு ஆகுறாங்க. அதாவது கீரத்துறையில் வந்து மதுரையில் வந்து கீரத்துறையில் வந்து இவங்க செட்டில் ஆகிடுறாங்க. செட்டில் ஆனோடனே இவங்க வந்து எப்படின்னு கேட்டால் எல்லா வேலையும் செய்வார்கள். இன்றைக்கி வரலாற்றில் 22 வருஷம் 25 வருஷம் பிறந்தவொன்னே கொஞ்சம் கடந்து பல பேர் சொன்னாலும் போஸ்டர் ஓட்டுறது மதுரையில் இதுக்கு ஒரு கேங்காக இருக்கிறது. இந்த விகே குருசாமி அப்படியே வளர்ந்து என்ன பண்ணிட்டாரு, அப்படியே அவர் திமுகவில் நுழைஞ்சிறார். விகே குருசாமின்றவர். இந்த ராஜபாண்டின்றவர் அதிமுகவில். அவங்க 2 பேருமே 2 துருவங்கள் 2 கட்சியில் வந்துடுறாங்க. வந்துட்டு இப்படியே அவங்க செயல்பாடுகள் இருக்குது. இவருக்கு ஒரு கேங்கு, அவருக்கு ஒரு கேங்கு, இப்படியே போய்கிட்டே இருக்குது. இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா 2 பேருமே மதுரை மாநகராட்சி முன்னாள் மண்டல தலைவர்கள் தான். விகே குருசாமியும் திமுக. ஆமாம், 2 பேரும் ஒரு மண்டல தலைவர், இவர் ராஜபாண்டின்றவர். இந்த முதல் முறை எங்கே நடக்குதுன்னா, இவங்களுக்குள்ள இந்த போஸ்டர் சிறு சிறு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும்போது இந்த விகே குருசாமி அப்படின்ற ஒரு நபரோட சகோதரி மகன் வந்து ஒருத்தர் இருக்கார், காளீஸ்வரன் என்ற, அவர் பேரும் காளீஸ்வரன் கிளாமர் காளின் அப்படின்வாங்க. அவர் 38 வயசு. ஆமாம், கிளாமர் காளி இப்போ இறந்து போயிட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த விஷயம் அப்படியே இவங்களுக்குள்ள அந்த கிளாமர் காளின்னு ஒருத்தர் குருசாமிக்கு, விகே குருசாமிக்கு வலதுகரமாக இருக்கிறார். அதாவது தன்னுடைய சகோதரி மகனே இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராஜபாண்டிக்கு உதவியாக யார் இருக்குன்னு கேட்டால் அவருடைய அண்ணன் மகன். அவருடைய அண்ணன்னா யார், ராஜபாண்டியோட அண்ணன் யாருன்னு கேட்டால் இந்த சண்முகவேல் யாருன்னு கேட்டால் இப்போ நம்ம வெள்ளைக்காளின்னு சொல்கிறோம்ல, வெள்ளைக்காளியோட அண்ணன் தான். வெள்ளைக்காளி வர்சஸ் கிளாமர் காளி தான். ஆமாம், வெள்ளைக்காளியோட அண்ணன் மகன் தான் வந்து சண்முகவேல். அவருடைய சகோதரர் ராஜபாண்டிக்கு வலதுகரமாக சின்ன முனீஷ்னு இவங்க 2 பேர் இருக்காங்க. இவர்களுக்குள்ளே வந்து அந்த சின்ன முனீஷுக்கும் இந்த கிளாமர் காளிக்கும் அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள்லாம் வருது. இதுக்கு நடுவில் வந்து இப்போ 2003 வந்து அதாவது சின்ன முனிஷை வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. அதாவது செய்ததுக்கு அப்புறம் இந்த ராஜபாண்டி உறவினர் இவர் தானே, அப்போ வந்து இவங்க உருவெடுக்கிறாங்க. விகே குருசாமி குரூப்பு கைது செய்யப்படுறாங்க. இதன் தொடர்ச்சியாக அடுத்த கொலை 2008 நடக்குது. 2008 குருசாமி ஆதரவாளர் ஒருத்தர், இவரும் அந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கார். யார், அந்த சின்ன முனிஷ் கொலையில் சம்மந்தப்பட்டிருக்க வழுக்கை முனிஷ்னு ஒருத்தர். இந்த வழுக்கை முனிஷை வந்து ராஜபாண்டி தரப்பினர், அதான் வெள்ளைக்காளி தரப்பினர் 2008 படுகொலை செய்தார். பழிக்கு கொலையாக தான் நடக்கும். ஆமாம், பழி. இது எல்லாமே போலீஸோட ஸ்டேட்மெண்ட் தான். இதில் பண்ணவன் வந்து இது நாங்கள் இல்லை, இது போலீஸ் எங்களை சேர்த்துட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. போலீஸ் எஃப்ஐஆரில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம சொல்கிறோம்.
அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அதே 2008 குருசாமியின் உறவினர் யாருன்னு கேட்டால் மாரிமுத்துன்னு ஒருத்தர், ராமமூர்த்தின்னு ஒருத்தர். இவங்க இருவரையுமே வெள்ளைக்காளியோட ஆட்கள் வந்து சகுனி கார்த்திக்னு ஒருத்தர், வெள்ளைக்காளி, இவங்க 2 பேரும் சேர்ந்து படுகொலை செய்கிறாங்க. அதே 2008 வெள்ளைக்காளியும் சகுனி கார்த்திக்கும் சேர்ந்து அவங்க சைடில். ஆமாம், அதாவது வி.கே. குருசாமியோட ஆட்கள் மாரிமுத்து ராமமூர்த்தியும் இது பண்ணுறாங்க. இந்த கொலைகள்லாம் எதுக்கு சார் நடக்குது? இது வந்து குருசாமியோட டார்கெட்டாக வச்சு தான் இந்த கொலைகள்லாம் நடக்குதா? ஒரு கொலைக்கு இது வந்து 22 வருஷம் வந்து ரத்த சரித்திரம் தான். 22 வருஷம் வருது, தீராத பகை ரத்த சரித்திரம். இதோட கொலையோட பட்டியல் பார்த்தீங்கன்னாவே 22 வருஷத்தில் 23 வருஷத்தில் 22 கொலை நடந்திருக்கும். பழிக்கு பழியாக தான். ஆமாம். அதே அடுத்து 2013 வி.கே. குருசாமி அவருடைய தங்கை கணவர் பாம்பு பாண்டின்ற ஒரு நபர், பாம்பு பாண்டி, இவரை வெள்ளைக்காளி சகுனி கார்த்தி இவருக்கு 2 பேருமே, மூணாவது இன்னொரு முத்து இருளாண்டின்னு ஒருத்தர், முத்து இருளாண்டி, இவங்க 3 பேரும் சேர்ந்து கொலை பண்ணுறாங்க. 2013 வி.கே. குருசாமியோட தங்கை கணவரை பாம்பு பாண்டி அவரை கொலை செய்கிறாங்க. அடுத்தது அவர் தரப்பில் என்ன பண்ணிடுறாங்க, அதே 2013 அந்த சகுனி கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவருடைய மாமா ஒருத்தர் இருக்கார், மயில் முருகன்ட்டு, அவரை வந்து வி.கே. குருசாமியோட மகன் மணி வந்து படுகொலை செய்யப்படுறார். மணி வந்து அந்த மயில் முருகனை கொலை செய்கிறார். அதுக்கப்புறம் ஆமாம் 2014 தான் கேப் விட்றானுங்க. திரும்ப 2015 திரும்ப ஆரம்பிச்சிடறானுங்க. குருசாமி தரப்பில் குப்பு என்ற முனியசாமி அவர் வந்து குப்பு என்ற முனிசாமியை கொலை செய்கிறாங்க. இந்த கொலையை வந்து யார் பாருது அப்படின்னு கேட்டால் வெள்ளைக்காளியும் அவங்க சித்தப்பா ராஜபாண்டி இருக்கார்ல அவருடைய மகன், அதாவது தொப்பிலி முனிசாமின்னுவாங்க, தொப்பிலி முனிசாமி, இவர் 2015 இவர் கொலை செய்கிறார். அடுத்த ஆண்டே 2016 வி.கே. குருசாமியோட உறவினர்னா யாருன்னு கேட்டால் வி.கே. குருசாமியோட மகள் விஜயலட்சுமின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இப்போயும் அவங்க அரசியல் திமுகவில் இருக்கிறாங்க. அந்த விஜயலட்சுமி கணவர் ஒருத்தர் இருக்கார், எம்.எஸ். பாண்டின்ட்டு, அவருடைய தம்பி காட்ராஜான்னு ஒருத்தர் இருக்கார். அந்த காட்ராஜா என்பவரை வந்து இவர்கள் வந்து படுகொலை செய்கிறாங்க. யார்? திரும்ப வெள்ளைக்காளி குரூப் படுகொலை செய்கிறாங்க. அடுத்த ஆண்டே திரும்ப 2017 ராஜபாண்டியோட மகன் துப்ளி முனிசாமி இருக்கார்ல, அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, பைக்கில் அப்படியே கொண்டு போய் கமுதி கிட்ட வச்சு பைக்கோட சேர்த்து கட்டி வச்சு பெட்ரோலை ஊற்றி கொளுத்திடுறாங்க 2017 செய்கிறது யாருன்னு கேட்டால் வி.கே. குருசாமியின் மகன் மணி கூட வந்து கணுக்கன்னு ஒருத்தர், இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க தான் A1 A2ன்ற மாதிரி. இது வந்து 2017 ராஜபாண்டியோட மகன். ஏன்டா இதுக்கு முன்னாடி கொலை அவர் செய்கிறார்ல, 2003 ஆரம்பித்து வந்துட்டு 2017 வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னுக்கிட்டா புள்ளி விவரம் தெரியாமல் ஒரு விஷயத்த பேசிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் அதை சொல்கிறேன். இப்போயும் கீழே கமாண்ட் போட்டுக்கிட்டு தான் இருப்பான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போனேன். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு தான் பார்க்க முடியும், தவிர ஒரு ரவுடி பின்னாடியே போய் அவன் எந்த கத்தியில் குத்துனான்றதை நம்ம பார்க்க முடியாது. அடுத்த அதே 2017 ரெண்டாவது, ஒவ்வொரு வருஷமும் 2 சம்பவம் நடக்குது. இதில் 2014 மட்டும் தான் கேப் விட்றானுங்க. 2017 திரும்ப 2வது சம்பவம், வி.கே. குருசாமியோட ஆதரவாளர் சடையாண்டின்னு ஒருத்தர், அவர் வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றார். அவர் அரசு மருத்துவமனைக்குள்ளேயே போய் அவரை வெட்டி கொள்கிறாங்க. யார் கொள்றதுன்னு கேட்டால் சகுனி கார்த்தி, முத்து இருளாண்டி 2 பேரும் சம்பவத்தில் பண்ணிடுறாங்க. இந்த சம்பவம் பண்ண உடனே என்ன ஆகிடுதுன்னு கேட்டால் அவங்க கைது செய்யப்படுறாங்க. 2018 திரும்பவும் அடுத்த ஆண்டு வந்துடுது. 2003 ஸ்டார்ட் பண்ணி 2018 குருசாமியை கொலை செய்கிறதுக்கு மதுரை வந்து சிக்கந்தர் சாவடி, இவங்க ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த கேஸில் எதில் ஆதரவாளர் சடையாண்டியை கொலை பண்ண கேஸில் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து 2018 என்ன பண்ணுறாங்க, குருசாமியை கொலை பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கெட்சை போட்டு மதுரைக்கு பக்கத்தில் சிக்கந்தர் சாவடி பக்கத்தில் அங்கே மாயக்கண்ணன் ஒருத்தர் வீட்டில் வந்து பதுங்கி இருக்கிறாங்க. அவரை கொலை பண்ணுறதுக்கு உண்டான ரூட் எடுக்கிறாங்க. அங்கே வந்து போலீஸ் ஸ்மெல் பண்ணி போயிடுது. யார் இருக்காங்க, சகுனி கார்த்திக்கும் முத்து இருளாண்டி இருக்காங்க. போலீஸ் ஸ்மெல் பண்ணி போயிடுது. அவங்கக்கிட்ட என்ன ஆயுதம் வந்துச்சு, இவங்கள தாக்குனாங்களாம் நம்ம பார்க்கல. பட் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னா, அவர்கள் எப்பயுமே ஒரு என்கவுண்டருக்கு பின்னால் என்ன இருக்கும், நாங்களை திருப்பி தாக்குனாங்க, அவங்கள தாக்கும்போது அவங்க படுகொலை என்கவுண்டர் செய்யப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி இவங்க 2 பேருமே என்கவுண்டர் பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இவர்கள் எல்லாம் என்கவுண்டர் செய்யப்பட வேண்டியவர்கள் தான்.
ஓகேங்களா? இப்போ 2018 குருசாமியை கொலை பண்ணுறதுக்கு குருசாமி நல்லவர் இல்லை இந்த மாதிரின்ற எடுக்கிறாங்க. இந்த ஸ்டாண்ட் எடுத்து 2018 இந்த முத்து இருளாண்டியும் சகுனி கார்த்திக்கும் சிக்கந்தர் சாவடி பக்கத்தில் இருக்க மாயக்கண்ணன் வீட்டில் இருக்கிறாங்க. அங்கேருந்து போலீஸ் பிடிச்சி இவங்களை இது பண்ணும்போது என்கவுண்டர் அவங்க 2 பேரும் படுகொலை செய்யப்படுறாங்க. அதே 2018 கீழ மதுரையில் ரேஷன் கடையில் வச்சு என்ன பண்ணுறாங்க, விகே குருசாமியோட மகள் விஜயலட்சுமியின் கணவர் இருக்கார்ல எம்எஸ் பாண்டின்ட்டு, அவரை வந்து படுகொலை செய்கிறாங்க. யார் செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஜாமீன், அதாவது வெள்ளைக்காளி ஆட்கள் செய்ததா ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அந்த குருசாமியோட மருமகனை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிவிட்டு அதில் வந்து வெள்ளைக்காளி பெயிலே வாங்கிட்டார். அதாவது ஜாமீனே பெற்றுட்டு வெளியே வந்துட்டார். வெள்ளைக்காளி வெளியே வந்துட்டாரா? ஒரு சந்தேகம் சார், இந்த கொலைகள்லாம் நடக்குது இல்லை, இதுக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ குருசாமியோட மருமகனை வந்து கொலை செய்கிறாங்கன்னா அவர் வந்து இந்த பழி கொலைகளில் ஒரு மூளையாக செயல்பட்டுருப்பார், அதனால் அவர் பழி வாங்கலாம்னு கொள்கிறாங்களா, இல்லை குருசாமியை வந்து பழி வாங்கணும், அதற்கு நம்ம அவங்க சைடில் யாரோ ஒருத்தர் போடணும், அதுக்காக வந்து அவர் மருமகனை போடலான்ட்டு போடுவாங்க மோட்டிவ்? அப்படிலாம் வந்து என்ன மோட்டிவ்? அதாவது என் சைடு ஒரு இழப்பு, ஒன் சைடு 2 இழப்பு, எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா உனக்கு 2 கண்ணு போகும் அப்படின்ற ஒரு அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களா சம்மந்தப்படலையான்னு இதில் வந்து லாஜிக்கே கிடையாது. இந்த கொலைங்களுக்கெல்லாம் லாஜிக்கே கிடையாது. இதை நம்ம லாஜிக் தேடி போனால் நம்ம தான் இதாகும். இதுக்குள்ளே இது எவ்வளோ பெரிய நியூசன்ஸ், இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ், எவ்வளோ பெரிய நியூசன்ஸ் வேறு, பப்ளிக் எவ்வளோ 2018ஆம் ஆண்டு கீழ மதுரையில் ரேஷன் கடையில் வைத்து விகேஜி குருசாமியோட மருமகன், அதாவது மகள் விஜயலட்சுமியின் கணவர் எம்எஸ் பாண்டியை கொலை பண்ணலான்ட்டு அட்டன் பண்ணுறாங்க. பாண்டின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, அவரோட உறவினர் ஒருத்தர் இருக்கார் முனியசாமின்னு, அவரை கொலை பண்ணிடுறாங்க. இவருன்னு நினச்சி அவரை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிவிட்டு அந்த கொலையில் வந்து ஜாமீன் வாங்கிட்டார் வெள்ளைக்காளி. ஜாமீன் வாங்கிட்டாருன்னா ஏபி வாங்கியிருப்பாரு, இல்லை பெயில் வாங்கியிருப்பாரா, ஏபி வாங்கிட்டாரான்னு தெரியல. அந்த மோட்டிவ் அப்படியே வச்சுருந்து சரியாக அவனை போட முடியல அப்படின்ட்டு அடுத்த ஆண்டு 2019 விகே குருசாமியோட மருமகன் எம்எஸ் பாண்டியை கரெக்டாக தேர்தல் பணியில் இருக்கிறாரு. அந்த பப்ளிக்கில் அவரை ரோட்டில் ஓட விட்டு அவரை வெட்டி காலி பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க வெள்ளைக்காளி தரப்பினர். இது வெள்ளைக்காளி தான் பண்ணாரா, வெள்ளைக்காளி தரப்பினர் பண்ணாங்களான்னு இதுதான் ஹிஸ்ட்ரி. அடுத்தது 2020ஆம் ஆண்டு அடுத்த கொலை ஒன்று நடக்குது. வெள்ளைக்காளி நண்பர் ஒருத்தர் முத்துப்பாண்டின்ற ஒரு கொலை செய்யப்படுறார். அது யாருனால கொலை செய்யப்பட எல்லாரும் தெரியும். 2020ஆம் ஆண்டு விகேஜி தரப்பில் முருகானந்தம்னு ஒருத்தர் படுகொலை செய்யப்படுறார். 14வது கொலை. அதுக்கப்புறம் 15 வந்தீங்கன்னா விகேஜி மீது என்ன பண்ணுறாங்க, 2023ஆம் ஆண்டு கோர்ட்டில் அட்டன் பண்ணுறாரு. 2023ஆம் ஆண்டு கோர்ட்டில் அட்டன் பண்ணுறாரு. யார்? விகே குருசாமி. நல்லா இருக்கார், ஆக்டிவாக இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கோர்ட்டில் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து மதுரை போயிட்டு என்ன பண்ணிட்டார், திருச்சி போய் அங்கேருந்து கிளம்பி பெங்களூர் போயிடுறாரு. விமானத்தில் மதுரை போயிட்டு பெங்களூர் போயிடுறாரு. பெங்களூரில் அவரை கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு டீ கடை, அந்த ஒரு கடைக்கிட்ட ஒரு ஹோட்டலில் போயிட்டு அவர் டீ சாப்பிட்றாரு. அங்கே ஹோட்டலுக்குள்ளே வச்சு 5 பேர் கொடூரமாக வெட்டி போட்டு வந்துடுறாங்க. அவர் வனசாவடி அப்படின்ற ஒரு இடம் பெங்களூரில், அங்கே ஒரு உணவகத்தில் டீ குடிச்சிட்டு இருக்காரு. அவங்க ஒரு 5 பேர் அட்டன் பண்ணி ஒரு படுகொலை வெட்டிடுறாங்க. சாகலை அவர். அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காளி ஆதரவாளர்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னா, கார்த்திக், குரு, விஜய் ஆகியோர் ஒரு 5 பேர் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு குருசாமி வந்து அவரோட மகன் வந்து என்ன பண்ணுறாரு, குருசாமி அந்த டைமில் குருசாமி வந்து அவர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நேராக என்ன பண்ணுறாரு, வீட்டில் வந்து இன்ன வரைக்கும் அவர் மருத்துவமனை வீட்டில் தான் இருக்கிறார், அவர் சிகிச்சையில் தான் இருக்கார், பெட்லேயே தான் இருக்கிறார். இதுவும் இந்த கொலைகளுக்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். அவங்க மகன் இன்னும் ஆக்டிவாக இருந்தாலும் அவர் வந்து பெட்லேயே இருக்கிற மாதிரி அவர் வந்து இருக்கிறாரு. இந்த நேரத்தில் குருசாமியோட மகன் வந்து மணி வந்து உட்பட 4 பேர் மீது கீரைத்துறை போலீஸார் வழக்கு பதிவு செய்கிறாங்க. போலீஸார் வழக்கு செய்த என்ன வழக்குன்னு கேட்டால், இவருக்கெல்லாம் துப்பாக்கி வச்சுருக்காங்க எதிராளியை கொலை செய்கிறதுக்கு. உடனே அவரை வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கில் குருசாமியும் சேர்க்குறாங்க. சேர்த்து இவர்கள் 3வரையுமே சிறையில் அடைக்கிறாங்க. யார்? நம்ம மணி, இவங்க அவர் கூட இருந்த 2-3 பேரை சிறையில் அடைச்சிட்டு குருசாமியை மட்டும் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் காவலில் வீட்டிலே வைக்கிறாங்க. ஹவுஸ் அரெஸ்ட். இப்பயும் ட்ரீட்மெண்ட்டில் வீட்டிலே தான் இருக்கார், வெளியே போகல. இது வந்து அப்படியே தொடர்ந்துக்கிட்டே வருது. 2023க்கு பிறகு 2024 ஒரு கொலை நடக்குது. 2025 3வது மாதம் ஒரு கொலை நடக்குது. 3வது மாதம் 17ஆம் தேதி என்ன சம்திங்
22/3/2025 கிளாமர் காளியை கொலை பண்ணுறாங்க. கிளாமர் காளி யாருன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். விகே குருசாமியோட சகோதரி மகன் தான் காளீஸ்வரன் என்ற கிளாமர் காளி. அவரோட மனைவி பேர் கூட ஏதோ மீனாட்சி சம்திங் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். வெள்ளைக்காளி கேங் தான். ஆமாம், அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு அவரை வந்து படுகொலை அனுப்பம்பாடி, அதை மதுரை மேலே அனுப்பம்பாடின்னு ஏதோ ஒரு இடம், அந்த இடத்துல வச்சு அங்கே இருக்கவங்க வச்சு குருசாமி சகோதரி பையனை வந்து இது பண்ணுறாங்க. அந்த வழக்கில் வந்து அதுக்கு பின்னால் வெள்ளைக்காளி இருப்பார் அப்படின்னு சொன்னாங்களோ. இது வந்து இந்த கொலை நடந்தது வந்து 2025 மார்ச் மாதம் 22 கிளாமர் காளி, அதாவது லாஸ்ட் இயர் நடந்துச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா காளிமுத்து என்ற வெள்ளைக்காளி பேரில் மதுரை வந்து ஆஸ்டின்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு இருக்குது. மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஒரு 4-5 வழக்கு இருக்குது. அப்புறம் மதுரை கீரத்துறையில் வழக்கு இருக்குது. அப்புறம் மதுரை அவனியாபுரத்தில் வழக்கு இருக்குது. அதுக்கப்புறம் மதுரை கரிமேடில் வழக்கு இருக்குது. அப்புறம் மதுரை செல்லூரில் வழக்கு இருக்குது. மதுரை விளக்குத்தூண் காவல் நிலையத்தில் வழக்கு இருக்குது. அது இல்லாமல் ஒரு கஞ்சா வழக்கு என்ஐபி, ஏற்கனவே நேஷ்னல் இதுன்னு சொன்னல சிஐடி, என்ஐபி சிஐடியில் வழக்கு இருக்குது. அது இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே அட்டெம்ப்ட் மர்டர். ஆமாம், ராமநாதபுரம் சத்திரக்குடியில் ஒரு வழக்கு இருக்குது. ராமநாதபுரம் சத்திரக்குடியில் ஒரு வழக்கு இருக்குது. இந்த வழக்கு கூட அந்த கமுதியில் போயிட்டு வரும்போது வெசலை ஏறி ஒருத்தரை கொலை பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த வழக்கு இருக்கும். இதுக்கு நடுவில் இவர் 2018 அவங்க அக்கா அவங்க அம்மாலாம் கூப்பிட்டு இதுக்கு மேலே இங்கே நான் திருந்தி வாழணும், இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்யாணம் பண்ணி அவரை இதுக்கு குற்றாலம் பக்கத்தில் தென்காசிக்கு அனுப்பிடுறாங்க. அங்கே தென்காசியில் போய் இருக்கிறாரு. அங்கே வந்து அங்கே இருந்துட்டு ஏதோ ஒன்று ஆக்டிவேட் பண்ணுறாருன்னு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கேயே குற்றாலம் காவல் நிலையத்தில் அங்கேயே பிடிச்சி குற்றாலத்திலே ஒரு வழக்கு பதிவு செய்து அவரை வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. அதன் பிறகு திருப்பூர் பல்லடத்தில் கூட அவர் பேரில் வழக்கு இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தா குற்றாலத்தில் இந்த வழக்கெல்லாம் போயிட்டுருக்கு, முடிச்சிட்ருக்காரு. அப்புறம் சிவகிரின்னு ஒரு இடத்துல வழக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டாரு, ஆல்ரெடி அதெல்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ வந்து 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் பேரில் இருக்கிறதா காவல்துறை சொல்கிறாங்க. ஒரு 9 கொலை வழக்குகளும் 6 கொலை முயற்சி வழக்குகளும் இருக்குன்றாங்க. 9ன்றது 8 கொலையாக கூட இருக்கலாம். இல்லை அவர் லிஸ்ட்டில் 9 கொலைன்னு இருந்தால் கூட அவருக்கு 9 கொலைக்கு மேலே செய்திருக்கலாம், இல்லை கம்மியாக செய்திருக்கலாம், புட்டப்போ கூட இருக்கலாம். இந்த விஷயத்தை நம்ம வந்து இது பண்ண முடியாது. அவருக்கு திருமணமாகி ஒழுங்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது காவல்துறை அரெஸ்ட் பண்ணி அவர் மேலே கஞ்சா வழக்கு போட்டோன்னே இன்றைக்கும் ஈஸியாக வந்து அவரால் எடுக்க முடியும். இந்த நபருக்கு நடுவில் ஒரு கேரக்டர் உள்ளே வருது இந்த கொலையில். இதுக்கு நடுவில் சப்பானி முருகன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். இப்போ கூட ஏஎஃப்ல இருப்பார், அந்த ஃபார்வர்ட் பிளாக்கில் கூட பொறுப்பில் இருப்பார். சப்பானி முருகன் என்ன பண்ணுறாரு, இந்த அவரும் வந்து ஒரு வகையில் ராஜபாண்டிக்கு உறவினராக வர்றார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தரை வந்து நடுவில் ஒரு கொலை செய்கிறார் இந்த சம்பவத்தில். இதோட ட்ராக்கில் அவர் ஒரு கொலையில் வர்றார் சப்பானி முருகன் அப்படின்றது தான் ஹிஸ்ட்ரி. பட் அது நிரூபிக்கணும், கோர்ட்டில் அவர் நிரூபிச்சுட்டு வந்திருக்கலாம். பட் ஹிஸ்ட்ரி வந்து அதுதான். அவர் பேரும் ஒரு அவரும் ஒரு கேங்ஸ்டர் தான் வச்சுங்க. இவர் என்ன பண்ணுறாங்க, 2018 இவர் வந்து சிறைக்கு போயிடுறாரு. 18லேருந்து இப்போ 6 வருஷமாக சிறையில் தான் இருக்கிறாரு. இதுக்கு நடுவில் பெயில் போட்டு ஈஸியாக வந்திருக்க முடியும். 2-3 முறை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போதெல்லாம் பல முறை வந்து பின்னாலேயே வண்டி வந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் பயமாக வந்தோடனே, நீங்கள் நினைக்கிற மாதிரி வெள்ளைக்காளி அப்படின்றவர் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ரவுடி கிடையாது. தமிழகத்தில் ஒரு சாதியை சார்ந்த ஒரு ரவுடிகளில் இருக்க ஒரு முக்கியமான நபர் தான் வெள்ளைக்காளி. இவர்கள் வந்து நீங்கள் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. திண்டுக்கல்னு பார்த்தீங்கன்னா அவர் மோகன்ராம் அங்கே இருப்பார். அவர் இந்த பக்கம் மதுரைன்னு பார்த்தீங்கன்னா சப்பானி முருகன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீர்காழி சத்யா, இவர்கள்லாம் இன்றைக்கி வந்து இதெல்லாம் மாற்றிக்கிட்டு தொழில் செய்யலாம், ஏதாவது கட்சியில் இருக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் இருந்தால் கூட இவர்கள் மேலே இருக்க ப்ரீவியஸ் வழக்குகள் தொடாது. இதெல்லாம் தெரிஞ்சு நான் திருந்தி வாழ்கிறேன், வெளியே வந்தால் திரும்பவும் என்னை யாராவது என் பேரை சொல்லி ஏதாவது வழக்கு போடுவாங்க, என் மீது ஏதாவது குற்றம் வழி வரும், வேறு ஏதாவது ஒரு கொலை செய்தால் கூட என் மேலே வரும், என்னை எடுக்காதீங்க, என்னை எலெக்ஷன் வரைக்கும் வெளியவே எடுக்காதீங்கன்னே சொல்லியிருக்காரு அவர். யார், வெள்ளைக்காளி. அவங்க அக்கா வந்து நேற்று இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடியே அவர்கள் தரப்பில் நம்ம பேசி பல விஷயங்களை கேதர் பண்ணி வச்சுருந்தோம். அப்போது இவங்க தாயாரை ஒரு வழக்கில் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வழக்கில் வந்து அவங்க தாயார் ரிமாண்ட் பண்ணாங்க, ஜெயக்குடி அவங்கள. நம்ம அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் பேசலான்ட்டு 6 மாதம் முன்னாடியே ட்ரை பண்ணோம். நம்ம போய் பேசிகிட்டு இருப்போம், மறுநாள் அவங்க கைது செய்யப்பட்டதுனால அப்படியே தள்ளி வைக்கப்பட்டது. ஏன்ட்டா இவ்வளோ நம்ம தரவுகள் சொல்கிறோன்னா, யாருமே தன்னோட குற்றத்தை வந்து எங்கள் வீட்டு பிள்ளை வந்து நல்ல பிள்ளை தான், அது மேலே வழக்கு போயிருந்தால் இது எல்லாருமே சொல்கிற யதார்த்தங்கள் தான். இப்படி இருந்தாலும் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொலைக்கு ஒரு கொலை தீர்வாகாத மாதிரி
இவர் முதல்ல சிறையிலேருந்து கொண்டு வந்துடும்போதே பின்னால் நிறைய பேர் எஸ்கார்ட்லாம் வந்திருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ நீ நேற்று நாள் சம்மந்தம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அப்போ இவங்க சகோதரிகள் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, இவங்க வழக்கறிஞர் தரப்பில், எதனால் இந்த மாதிரி போலீஸ் வந்து பின்னாடி தூரத்தில் திரும்ப வண்டி வந்துக்கிட்டே இருக்கீங்க? இல்லை இவருக்கு த்ரெட் இருக்குது, இவருக்கு வந்து த்ரெட் இருக்குன்னு எங்களுக்கு ஐஎஸ் ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இவங்க நீதிமன்றத்திலேயே ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அவங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்சில் வந்து இவங்க ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கனால வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாகவே வழக்கில் ஒரு டெய்லி ஒரு சிறையில் இருந்து ஆஜராகிற மாதிரி ஒரு சலுகையை கொடுங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. கேஸோட முக்கியமான கிராஸ் எக்ஸாமினேஷன், கிராஸு எவிடன்ஸு, விட்னஸ்ஸு கிராஸ் பண்ணுறது, ஆர்கியூமெண்ட்டு, அந்த மாதிரி டைப்பு முக்கியமான தரப்பில் ஒரு கேஸில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு ஆஜராகிறோம் அப்படின்னு இவங்க போட்டு அதுக்கு படி தான் இவர் வந்து வெளியே வராமல் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் தான் ஆஜராகிருக்காரு. ரெண்டு வந்து புழலில் இருந்திருக்காரு. இப்போ இவங்க வந்து புழலில் தான் இருந்தாங்களா, அங்கே தான் இருந்தாங்களா, இவங்கள மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. சிறைக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சிறை வேறு ஒரு கைதி வரும்போது இவங்களுக்கு எதிரான ஆட்கள் அதில் இருந்தாங்கன்னா அங்கேருந்து மாற்றுவாங்க. இது வந்து ரொட்டீட் ஆகிடும். இப்போ இவர் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து புழல்லேருந்து திண்டுக்கல் கோர்ட்டுக்கு, புதுக்கோட்டை கோர்ட்டுக்கு கூட்டு போகிறாங்க. புதுக்கோட்டை கோர்ட்டுக்கு பிடிச்சிட்டு மதுரை கோர்ட்டில் அவர் ஆஜராக வேண்டிய சூழ்நிலை இருக்கனால சரி திரும்ப இங்கே வர வேணும்னா அவரை கொண்டு போய் திண்டுக்கல் சிறையில் வச்சுட்டு திரும்ப 2 நாள் பொறுத்து அந்த கோர்ட் அட்டன் பண்ணி வீடியோ காமிச்சிங்களா அங்கே அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக சென்னை புழல் வராங்க, புழலுக்கு வரலான்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நேற்று காலை ஏதாவது 24ஆம் தேதின்னு நினைக்கிறேன். வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன வந்து பெரம்பலூர் டோல்கேட் தாண்டோன்னே ஒரு எஸ்ஐ 2 காவலர் அப்படின்னு சொல்லிட்டு 2 காவலர் காரில், ஆமாம், இல்லை காரில் வரமாட்டாங்க எப்பயுமே, போலீஸுடைய வாகனத்தில் தான். ஒன்று டெம்போ ட்ராவலராக இருக்கும், இல்லை வந்து டெம்போ ட்ராவலர், இல்லை இன்னொரு வாகனம், அதாவது வேன் டைப்பில் இருக்கும், ஃபுல்லாக கவர்டு இருக்கும், இது போட்டிருக்கும், அதெல்லாம் அப்படி தான் கொண்டு வருவாங்க போட்டு. ஆமாம், பெரிய இது எப்படி சார் எஸ்கார்ட் வெஹிக்கிளும் ஃப்ரண்டில் வந்திருக்காரு? இல்லை, இதுவே எஸ்கார்டு தாங்க, இதுவே எஸ்கார்டு தான். பெரும்பாலும் என்ன எஸ்கார்டு வெஹிக்கிள் இவங்களுக்கு வரல. இதில் ஒரு எஸ்ஐ, ஒரு 5 காவலர், அது இல்லாமல் ப்ளஸ் டிரைவரு, இப்படி வரும்போது இதில் வேற ஒரு அக்கிஸ்டும் இருந்ததாக ஒரு தகவல் இருக்குது. வேற ஒரு அக்கிஸ்டும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கேருந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா திண்டுக்கல்லேருந்து வந்திருப்பாங்க. திண்டுக்கல்லேருந்து வந்தாங்கன்னா அந்த அடுத்து திருச்சி வரணும், திருச்சி டவுனுக்குள்ளே தான் கடைக்கு போகணும். சரி வேணாம் பெரம்பலூர் தாண்டோன்னா ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பெரம்பலூர் தாண்டின உடனே வந்திருக்காங்க. லெஃப்ட்டில் வந்தோடனே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று, ரோட்டு மேலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து நிப்பாட்டிட்டு அதை கடை, ஒரு சின்ன கடை தான், 2 ஷெட்டர் போட்டு ஒரு கடை, அங்கே வந்து சாப்பிட வந்திருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வேகத்தில் பறந்து வந்திருக்கு வண்டி, 2 வண்டி வந்திருக்கு. ஒன்று இனோவா, ஒன்று சைலோ கார்ன்றத மாதிரி வீடியோவில் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி டோல்கேட்டை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. வந்து நிப்பாட்டி இறங்கின உடனே 3 பெட்ரோல் பாம்பை வந்து அடிச்சிருக்காங்க. பெட்ரோல் பாம்பு அடித்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெட்ரோல் பாம்பா நாட்டு வெடிகுண்டா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை காவல்துறை தான் சொல்லணும். இது வந்து காவல்துறை விசாரணை இருக்கும்போது இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக முடியாதுன்னு பார்க்குறேன். அடித்த உடனே என்ன ஆயிடுறாங்க, அதாவது இவ்வளோ கொலை பண்ணியிருக்கா, எந்த கொலையும் பண்ணலைன்ட்டு அவங்களும் சொல்லலை. வெள்ளைக்காளி கொலை பண்ணலைன்னா உலகமும் நம்பாது. ஆனால் ஆயுசு கட்டி நேற்று எதுவும் ஆவலை அவனுக்கு. காவல்துறையினர் 3 காவலர்கள் வந்து படுகாயம் ஏற்பட்டிருக்காங்க. இதில் பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம் என்னென்னா, நேற்று நினச்சிருந்தா இத்தனை கொலை பண்ணவன் ஒரு ரவுடி சாகணும்னு காவல்துறை கொஞ்சம் கிரிமினலாக யோசனை பண்ணியிருந்தா கூட அந்த ரவுடி நேற்று பலியாயிருக்கும். ஆனால் அவங்க கஸ்டடியில் இருக்கனால உயிரை கொடுத்து அதாவது நேற்று ஒரு பெரிய அதை யோசனை பண்ணி பாருங்கள். 10 பேர் 2 காரில் வந்து அட்டாக் பண்ணுறானுங்க. 5 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெடியாகி துப்பாக்கியை போய் எடுக்கணும். அதுக்கு நடுவில் எஸ்ஐ வந்து திரும்ப ஃபயர் பண்ணியிருக்காரு. டக்குன்னு ஃபயர் பண்ணோன்னே தெரிச்சு ஓடி இருக்கானுங்க. நிச்சயமாக அவங்க கையில் துப்பாக்கி இருந்துச்சுன்னா இவங்கள யாராவது உயிர் சேதமாக இருக்கும். நேற்று வந்து அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி வந்து அவனை காப்பாற்றிருக்காங்க. காப்பாற்றினோடனே அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்து உடனே ஐஜி வந்துட்டார், பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர் வந்திருக்காரு. ஸ்பாட்டுக்கே வந்துட்டு போகிறாரு. உயர் அதிகாரிகள், டிஎஸ்பிஸ் எல்லாம் வந்துட்டாங்க. பெரம்பலூரில் எஸ்பி வந்து அனிதா ஐபிஎஸ் அவங்களும் வந்திருக்காங்க. வந்து அந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவில் அவங்க சகோதரி வந்து எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. இங்கே வந்து இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க சகோதரி எப்படி அங்கே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க உடனேனா, அவங்க திருச்சி பக்கத்தில் குண்டூரில் எங்கேயோ தான் இருக்காங்க போல, திருச்சி பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல. அவங்க உடனே வர்றதுக்கு கார் வச்சுருப்பாங்க. உடனே வர்றதுக்கு பெரம்பலூர் ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவரில் பறந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு காவல்துறை விசாரணை என்ன சொல்லுது, இந்த இடத்துல வெள்ளைக்காளியோட வழக்கறிஞர் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார், அவர் எதுக்கு அங்கே வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்விக்கு காவல்துறை தான் விடை தரணும். மேபி அவங்களும் சென்னை வழக்கறிஞராக இருப்பாங்க. அங்கே அப்பியரன்ஸ் ஆகிட்டு இப்படி நீங்கள் அனுமானம் தான் இதெல்லாம்.
இப்போது எங்கே போனாலும் நம்மளோட வக்கீல் தான் நம்ம கூட வருவாங்க, இல்லை அவங்க தனியாக வருவாங்க. அப்போ போலீஸ் அக்யூஸ்டு கொண்டு போகிற போலீஸ் பர்சன்லேருந்து வர வாகனத்தில் வந்து ஒரு வக்கீலாட ஏற முடியாது, அதுக்கு ரூல்ஸே கிடையாது. தண்ணி பாட்டில் கூட நம்மளால் கொடுக்க முடியாது. அப்படியே தண்ணி வேணும்னா கூட அந்த காவலர்கள் குடிச்சிட்டு தான் அந்த தண்ணியை கொடுப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் கவரை கூட பிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. டீ சாப்பிடணும்னா அவங்க சாப்பிட்டுட்டு தான் கொடுப்பாங்க. இதுதான் அவங்களோட ப்ரொசீஜர். எதனா ஒன்று அவங்களோட வேலை போயிடும்ன்றனால அது இவர் பெரிய ரவுடி அப்படின்ற ஒரு A+ கேட்டகரியில் இருக்க நபருன்றனால இவர் அங்கே கோர்ட்டு முடிச்சுட்டு புழல் வரும்போது இவங்க பின்னோக்கிய கார் வந்திருக்கும். அப்போ என்ன சொல்லியிருப்பார், பசிக்குது சார்னா அவங்க அட்வொகேட் சொல்லியிருப்பாங்க, சார் இங்கே வாங்க சார், எல்லோரும் இங்கே டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருப்பாங்க. இப்போ இந்த ரூட்டை அவங்க எடுக்கிறாங்க. அதாவது ரவுடியை கொலை பண்ணுறதுக்கு உண்டான நிறைய கொலைகள் நம்மளே பேசியிருக்கோம். நீதிமன்றத்துக்கு வர டேட்டை பார்த்து தான் போடுவாங்க. ஏன்னு கேட்டால் அவன் ரவுடி எங்கே இருக்கான், எங்கே போகிறான், எங்கே வரான்றது யாராலையும் பார்க்க முடியாது. ஆனால் நீதிமன்றத்துக்கு என்னைக்கு வருவான்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பல ரவுடிகள் நீதிமன்றம் போயிட்டு வந்தோன்னே வெட்டியிருக்காங்க, நீதிமன்றம் வந்துட்டு நீதிமன்றத்துக்குள்ளேயே வெட்டியிருக்காங்க. பல ரவுடிகள் நீதிமன்றம் தான் அவங்க டார்கெட். அப்படின்னும் போது காவல்துறையே ஒரு அக்யூஸ்டை பிடிக்கணும் அப்படின்னா, ரொம்ப பெரிய அக்யூஸ்ட்னா அந்த வக்கீலை ட்ரேஸ் பண்ணுவாங்க. அந்த வக்கீலை ட்ரேஸ் பண்ணால் அந்த அக்யூஸ்டை பிடிச்சிடலாம் ஒன்று. அப்போ ரவுடிங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வக்கீலை ட்ரேஸ் பண்ணால் இங்கே வந்துட்டு போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒன்றை திரும்ப காரை எடுத்துகிட்டு போய் ரொம்ப தொலைவில் போய் வேறு ஒரு செக் போஸ்ட் கிட்ட காரை விட்டுட்டு வேறு ஒரு வாகனத்தில் தப்பிச்சு போயிருக்காங்க. இது ஒரு ப்ரீ பிளானாக தான் இருந்திருக்கு. இதில் பல பேர் வந்து இல்லை அவர் தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். தப்பிச்சு போனோன்னா 6 ஆண்டுகள் அவன் சிறையில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு உயிர் பயம் வந்துருச்சு. எவ்வளோ பெரிய ரவுடிக்கும் சாவு பயம்னு ஒன்று இருக்கும்ல, உயிர் பயம்னு. அப்போ கல்யாணம் ஆனோடனே சரி அவங்க அக்கா கிட்ட இப்போ எடுக்காத, எலெக்ஷன் வரைக்கும் எடுத்தால் என்னை போட்டுருவாங்க அப்படின்னு. இது வந்து இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதில் கூலிப்படைகள் உருவாகுறாங்க அப்படின்னு காவல்துறை சொன்னாலும் மற்றவர்கள் கூலிப்படை உருவாகுறாங்க. இவர்களை பார்த்து ரவுடிகள் உருவாங்களே தவிர இவர்கள் கூலிப்படையான்றது ஒரு கேள்வி. காரணம் என்னென்னா, இது எல்லா கொலையிலுமே உறவினர்களே செத்துருக்காங்க. இல்லை சார், நீங்கள் சொல்கிறபடி நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன், ஒரு 10 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு பழி கொலை நடந்துகிட்டே 23 ஆண்டுகளில் 22 கொலைகள் நடந்திருக்கு. கடைசியாக நடந்தது கிளாமர் காலியோட நடந்துட்டு இருக்குன்னா, இந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்களே ஐஎஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்கன்னா, இப்போ வந்து இந்த மாதிரியான கொலை பண்ணுறவங்கலாம் வந்து என்கவுண்டரில் போடுறதுல தப்பே இல்லைன்னு சொன்னீங்க சார். ஏன் போலீஸ் அதை நோக்கி ஏன் நகர மாட்டுறாங்க? ஏன்னா ஒரு லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஏற்படுது, ஒரு பொதுவெளியில் காவல்துறையின் மேலே வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து நேற்று எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து எல்லாமே வந்து இந்த விவகாரத்தை எடுக்கிறாங்க. சட்டம் லாண்ட் ஆர்டர் வந்து இவ்வளோ கெட்டு போயிருக்கு, காவல்துறை எஸ்கார்ட் மேலேயே வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ தைரியம்? படத்தில் தான் பார்த்துருப்போம். இவருக்கு எப்படி வெள்ளைக்காளிக்கு எப்படி ஆயுசு கெட்டியோ அதே மாதிரி அந்த அக்யூஸ்ட் கொலை பண்ண வந்த 10 பேருங்களுக்கும் ஆயுசு கொஞ்சம் நீடிப்பாக இருக்கலாம். நான் ஃபயர் பண்ணும்போது காவல்துறை என்கவுண்டர் தப்பிச்சிட்டாங்க எங்கேயோ ஒரு இடத்துல அடுத்தது. ஏன்னு கேட்டால் அவங்க அடித்த உடனே என்ன நடந்துருச்சுன்னா, இப்போ அவங்க நம்ம ஊடகங்கள் மூலிமா அங்கே இருக்க ஒரு செய்தியாளர்கிட்ட கேட்கும்போது, அங்கே அடித்த உடனே பெட்ரோல் பாம்பு அடிக்கிறாங்க அப்படின்னும் அந்த இடத்துல புகை ஸ்பாக் ஆகிடும். அப்போ யார் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், தன்கிட்ட இருக்க பொருளை பத்திரப்படுத்தணும்னா தன் கூட இருக்க அக்யூஸ்ட், அவங்கள பொறுத்தளவு அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுங்க, அக்யூஸ்ட் போயிடக்கூடாது. இதில் அவங்களுக்கு என்ன புரியும், நம்மளை கொலை பண்ணிட்டு அக்யூஸ்டை தூக்கிட்டு போகலான்ற ஒரு பிளானில் வந்தாங்களா, இல்லை அக்யூஸ்டை ஆளை செட் பண்ணி வந்தாரா, இல்லை அக்யூஸ்டை கொலை பண்ண வந்தாங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் முடிவாயிடுச்சு, அக்யூஸ்டை கொலை பண்ண தான் வந்திருக்காங்கன்னு. அப்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே ஒருத்தரை போட வந்ததுன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஆண்டுகளில் இதுதான். ஒன்று ரிலீஸ் ஆகி வெளியே வந்து மறுநாள் வெட்டுப்பட்டு சாவான், இல்லை கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது வெட்டுப்பட்டு சாவானே தவிர, கோர்ட்லேருந்து சிறைக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு பெரிய ரவுடியை வழியிலேயே பைபாஸில் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்கலாம். நம்ம ஏற்கனவே கூட ஒருத்தரை வந்து ஒரு ரவுடியை வந்து நம்ம சிவாஜி படத்தில் வந்த மாதிரி ஒரு வேன்லேயே வச்சு இது பண்ணதெல்லாம், அதெல்லாம் ஃபயர் பண்ணதெல்லாம் இருந்தாலும், இந்த நூற்றாண்டில் இந்த வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு காவல்துறை இவ்வளோ செக்யூராக இருக்கும்போது பண்ணாங்கன்னா, இப்போ நீங்கள் பொறுத்தளவுக்கு இந்த 10 பேரை உயிரோட பிடிப்பாங்களா அப்படின்றது ஒரு, ஏன்னு கேட்டால் காவல்துறை ரொம்ப துரிதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நேற்று அந்த குற்றவாளி, அவன் குற்றவாளி தான் இருந்தாலும் தன்னுடைய கடமையை செய்து நேற்று ஒரு போலீஸ் செத்துருந்தாருன்னா என்னவாயிருக்கும். அப்போ உண்மையாகவே காவல்துறை சார்பில் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு, காயப்பட்டவங்களுக்கு உண்மையாகவே அவங்களுக்கு வந்து பாராட்டக்கூடியவங்க, அவங்களுக்கு உண்டான பாராட்டுக்களை அவங்களுக்கு தெரிவிக்கணும், அவங்களுக்கு உண்டான ஊக்கப்படுத்தணும் காவல்துறை. ஏன்னு கேட்டால்
ஒரு நாளைக்கு எல்லா சிறையிலிருந்தும், தமிழகத்தில் எல்லா சிறையிலிருந்தும் அந்த காவலர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. இது மாதிரி இன்னொரு இடத்துல நடக்காமல் இருக்கணும். இது மாதிரி ஒரு நடக்காமல் இருந்து ஒரு காவலர் உயிர் சேதமாக காயப்பட்டிருக்காங்கன்ற போது அவங்கள பாராட்ட நிச்சயமாக காவலர்களையும் அந்த உதவி ஆய்வாளர் எஸ்ஐயும் பாராட்டி தான் ஆகணும். ஸ்பெஷல் பார்ட்டி போட்டிருக்காங்க, 5 டீம் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து உடனே என்ன பண்ணாங்க, ஆயுதப்படை, பெரம்பலூர் ஆயுதப்படையில் கொஞ்சம் நேரம் சேவ் பண்ணி வச்சுட்டு இவங்களை அந்த அக்யூஸ்டோட அந்த போலீஸை செக்யூர் பண்ணிவிட்டு சென்னையிலேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் போய் அந்த ஸ்பெஷல் டீமோட ஒரு 30 போலீஸ் அவரை கூட்டிகிட்டு வந்தால். அப்போது இது நீங்கள் நம்ம சினிமாவில் பார்க்குறதோட நேற்று ஒரு பெரிய சம்பவம் பெரம்பலூரில் நடைபெற்றிருக்கு. இதனால் பப்ளிக் எவ்வளோ நியூசன்ஸ் ஆகிருக்கும். அந்த கடைக்காரங்க அவங்க இப்போ வந்து கண்ணுக்கு நேரே தன்னோட சாவை பார்த்துட்டு இருப்பாப்புல. இதுக்கு மேலேயும் அவர் திருந்தணும். இதையும் பழி வாங்குகிற நோக்கத்தில்னா வெள்ளைக்காளிக்கும் விரைவில் வந்து காவல்துறை வந்து முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது நம்ம கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவுன்றது தாத்தா காலத்து டைலாக், அப்பா காலத்து டைலாக், நம்ம காலத்து டைலாக், நம்ம பையன் காலத்து. இந்த டைலாக் வந்து கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் சாவுன்ற மாதிரி கத்தி எடுத்தவனுக்கு துப்பாக்கியில் கூட சாவாக இருக்கலாம். எப்படி வேணாலும் தொடர்ந்து வரும். அதனால் இப்போ இந்த ஒரு நபர், இந்த குருசாமின்ற ஒரு, நேற்று கூட அவங்க சகோதரி சொல்கிறாங்க, இந்த குருசாமின்ற ஒரு பழி வாங்க துடிக்கிறாங்க அப்படின்னும் போது இது 2 குடும்பத்தின் தகராறு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சர்ச்சையை வந்து தமிழ்நாட்டில் அது தேர்தலுக்கு முன்னாடி உள்ள பெரிய சர்ச்சையை ஏற்படுத்து. இனிமேட்டு இதே மாதிரி இன்னொரு குற்றவாளியை எடுத்துகிட்டு வரும்போது அந்த குற்றவாளியோட எதிரி இந்த மாதிரி பண்ணணும்னு நினைப்பு கூட வராமல் இருக்கிறதுக்கு காவல்துறை உரிய முறையில் அந்த 10 பேரை கவனிப்பாங்க. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் காவல்துறை என்ன மாதிரியான கடுமையான நடவடிக்கைகளை வந்து அடுத்து எடுக்க போகிறாங்கன்ட்டு. நேரம் ஒதுக்கி இந்த சம்பவம் குறித்து இதோட வரலாற்றையே வந்து இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நேரத்திற்கு நன்றி சார். மிக்க நன்றி. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லைனா பிரீமியம் டேட்ஸ். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.